பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் ஏசாயா 49 அதிகாரம் வசனங்கள் 14, 15, 16. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்றும் சொல்லுகிறான். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளிலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலைகள் அநேக சமயங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது அல்லது நம்முடைய மனதுக்கு தோன்றுகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய துன்பங்களிலும் தொல்லைகளிலும் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் அவர் நம்மை மறந்து விட்டார் என்றும் நாம் நினைக்க தோன்றுகிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த வசனங்கள் கர்த்தர் நம்மேல் எவ்வளவு அதிகமாய் கரிசனை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதை நமக்கு அது தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. நம்மை எவ்வளவாய் விழிப்புடன் அவர் பாதுகாக்க விரும்புகிறார் என்பதையும் அது சொல்லுகிறது. ஒருவேளை ஒரு சிறு குழந்தைக்கு தாயாய் இருக்கிறவள் அந்த சிறு குழந்தையை மறக்க நேரிட்டாலும் நான் உன்னை மறந்து விடனோ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜீவனுள்ள தேவனுடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற அந்த பாதுகாப்பு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற விதம் மிக ஆச்சரியமாய் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு பிசாசு ஒரு தந்திரத்தை ஜனங்களிடத்திலே பயன்படுத்துகிறான். அவன் இல்லாத நினைவுகளை இருக்கிறதை போல மனதிலே அவன் தோன்ற செய்து கொண்டே இருப்பான். கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார், அவரால் முடியாது, இந்த வார்த்தைகள் உண்மையாய் நடைபெற மிகவும் கஷ்டம் என்றெல்லாம் அவன் போய் சொல்லி கொண்டே இருப்பான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், மாறாதவர், நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர், எல்லா நிலைமையும் அவரால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா 54:10 இவ்விதமாய் கர்த்தர் சொன்னார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவராய் மாறாதவர் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம் மீது எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறார். நமக்கு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மை தள்ளிவிடுவாரா, மறந்து விடுவாரா, அது உதவி செய்யாமல் போய்விடுவாரா என்கிறதெல்லாம் அல்ல. அவர் எப்பொழுதும் அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அது ஏசாயா 49:16 நாம் படித்தோம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இன்னொரு பதம் செதுக்கி வைத்திருக்கிறேன் என்பதாகும். நாம் செதுக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதுவும் கரத்திலே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த கரம் கண்ணுக்கு முன்பாடி எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை உறுதிப்படுத்தவே தேவன் நம்மை நேசிக்கிற விதத்தை சொல்லவே நம்மேலே பாதுகாப்பையும் அன்பையும் வைத்திருக்கிற விதத்தை அவர் சொல்லுகிறார். உன் பேரை என்னுடைய கையில் நான் செதுக்கி வைத்திருக்கிறேன், எப்பொழுது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னை பாதுகாக்க, உன்னை விடுவிக்க, உன்னை வழி நடத்த, உனக்கு ஆலோசனை சொல்ல, உன்னை தப்புவிக்க, உன்னை ரட்சிக்க நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவருடைய மகிமை, அந்த பரிசுத்த அக்கினி நம்மை சுற்றிலும் இருக்கிறது.
தேவனாகி கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற உடன்படிக்கைகளும் அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்களும் நம்மை சுற்றிலும் மதில்களைப் போல் இருக்கிறது. சத்ருனுடைய திட்டமோ அதில் உட்புகுந்து வர முடியாது. சத்ரு உள்ளே வர முயற்சிப்பானாயானால் அந்த அக்னி மதில் சுவர், அந்த தேவனுடைய வார்த்தை அக்னியாயிருக்கிறது. அந்த மதில் சுவரை தாண்டி பிசாசின் எல்லைகளில் வர முடியாது. தேவன் உன்னை மறந்து விடலை. ஒருவேளை உனக்கு சூழ்நிலை அவ்விதமாய் சொல்லலாம். காலங்களும் நிகழ்ச்சிகளும் அதற்கு ஏற்றவாறு ஒத்து போகாமல் இருக்கலாம். தேவன் காலங்களை கடந்தவர். சூழ்நிலைகள் அவருக்கு பெரியதல்ல. சகலவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை மறக்காதிருக்கிறார். இந்த நாளிலும் உன் மேலே வைத்திருக்கிற தயவு, கிருபை, அன்பு மாறாததாயிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய நிலைமை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை. உங்களை எல்லாரும் கைவிட்டு விட்டார்களா, தள்ளி விட்டார்களா, கவலைப்படாதிருங்கள். நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் உன்னை முடிவு நாள் வரைக்கும் உன்னை நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள்ளே பக்தி விருத்திக்குள்ளே நடத்துவதாக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.